இப்போது இந்த ஃபேஸ்புக்கிலலாம் ஃபேமஸாக ஓடிட்டுருக்குல்ல, இது விஷ்ணு அப்படின்றவன் எவனோ வந்து ஸ்கூலில் வந்துட்டு கேனக்கு இருக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கீங்க, அப்போ நான் பேசுகிறத நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் அவன் வைக்கிற விவாதம். நீ தானே என்னை கூப்பிட்ட, அப்போ நான் பேசுகிறத நீ கேட்டு தான் ஆகணும்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அந்த ஆசிரியர் ஏதோ சண்டை போடுறாங்க, அவங்ககிட்டையும் இதே தான் அவன் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கான். இது வந்து எப்படின்னா, என்னை இப்போ நான் வந்துட்டு டாக்டராக இருக்கனால சில சமயங்கள் எங்களை வந்துட்டு மீட்டிங்ஸ்க்காக நிறைய இடத்துக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நான் வந்துட்டு ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கும்போது, ஐ நோ யூ ஆல் ஹவ் கம் ஃபார் அ மீட்டிங் அண்ட் ஐ நோ தட் யூ பீப்புள் டோன்ட் நோ ப்ராப்பர்லி ஹவு டு டேக் கிளாஸ் பிளா 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 பிளான்ட்டுன்னு எங்களை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணி அந்த அம்மா கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுது. இன்ட்ரடக்ஷனே இப்படி தான், ஐ நோ யூ பீப்புள் டோன்ட் நோ ஹவு டு டேக் கிளாஸ்னு. ஏமா நான் அப்போ எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. நீ எதாவது கிளாஸ் எடுக்க கூப்பிட்டேன்னா என்னத்தை எடுக்க போறியோ அதை பற்றி மட்டும் பேசணும். அதை விட்டுட்டு உனக்கு தெரியாது அப்படி இப்படின்லாம் கிடையாது. இது ஒன்றும் சும்மா எல்லாரும் ரேண்டமாக ஏதோ 2-3 பேரை வந்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்குங்க, அந்த ஒரு அட்டன் பண்ணிட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இது. அப்போ நான் ஏஞ்சி கேள்வி கேட்டேன், நீ யார்? நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கிளாஸ் எடுக்க மாட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் நான் கேட்டேன். உடனே அதுக்கு வந்துட்டு ஐ நோ அபவுட் யூ பீப்புள் அண்ட் ஆல் அப்படின்ட்டு அந்த ஒரு ஒன்று சேர்த்துக்கிறது. ஐ நோ அபவுட் யூ பீப்புள் அண்ட் ஆல். எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உனக்கு தான் தெரியும்ல, அப்போ நீ வேறு எவனுக்காவது கிளாஸ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ எதனா இதை பற்றியாவது நீங்கள் வந்துட்டு யாருக்கோ சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து முதல்ல பணிவாக இருக்கணும். உனக்கு எல்லாம் தெரியும், எதில் இருக்கிறவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் முட்டாள் அப்படின்னு நீ நினச்சேன்னா, முட்டாள் யாருன்னா யார்? கற்றுக்க வந்தவன் இல்லை அவன். அவனுக்கு நீ இல்லைன்னா 1000 பேர் யூடியூப் எதை பார்த்து வேணாலும் அவன் கற்றுக்குவான். உன்னை மதித்து வராங்கன்னா மூடிட்டு ஒழுங்காக மரியாதையாக எடுக்கணும். எடுக்க தெரியலன்னா விட்டுறணும். இந்த மகாவிஷ்ணுவெல்லாம் இந்த மாரல் சயின்ஸ்னு டெய்லி முன்னாடியெல்லாம் ஸ்கூலில் நடத்துவாங்க. அதை வந்து எடுக்கிறதுக்கு சும்மா அந்தந்த கிளாஸ் டீச்சரே தான் எடுப்பாங்க. இல்லாட்டி மொத்தமாக எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரு ஹாலில் உட்கார வச்சுட்டு பிரின்சிபல் ஏதோ ஒரு போதனை பண்ணிட்டு போவார். அவ்வளவுதான். பெருக்கு இவனுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து சித்தர்கள் மயில் மட்டன்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. நான் இந்தியா மட்டும்தான் பின்னோக்கி போகுது, முன்னோக்கி போகலை. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அதுவும் தமிழ்நாட்டில் திமுக ஆண்டுட்டுருக்கிற இந்த காலகட்டங்களில் ஏன் இப்படி ஒரு பிளைண்டான ஒரு சொதப்பலான விஷயத்தெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல.